எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல மேல் நோக்கி ஏறி வந்துமே இன்னுமே நிறைய பேர் நஷ்டமா இருக்காங்க. இந்த நஷ்டத்துக்கு ஒரே தீர்வு என்னன்னா, மறுபடியும் மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல கிராஷ் ஆகி பல முன்னணி பங்குகள் ரொம்பவுமே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் அப்படின்னு கீழே இருந்து மேலே ஏறினா மட்டும்தான் இது போன்ற நஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தீர்வாக அமையும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ கூட பாருங்க, மார்க்கெட் வந்து சமீபத்தில் ஏறி வந்துமே பல பேர்த்துக்கு லாஸ் என்பது இருக்கு. அப்ப மறுபடியும் இங்கிருந்து பழையபடி கொஞ்சம் இறங்கினான்னா அப்ப மறுபடியும் நஷ்டத்திலேயே தான் இருக்கும். இப்படி கீழே இறங்காம இங்கிருந்தே மேலே ஏறிட்டாலும் சந்தோஷம்தான். ஆனா அதைத்தான் செய்ய மாட்டேங்கிறானுங்களே. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாகவே கட்டாய போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் எல்லா ட்ரேடர்களையும் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப கூட நிறைய பேர் ரொம்பவுமே புத்திசாலித்தனமாக எஸ்ஐபி பண்ணவங்க ஆகட்டும் அல்லது கீழே போய் ஏவரேஜ் பண்ணவங்க ஆகட்டும், அவங்க பெரும்பாலும் லாபத்தில் இருப்பாங்க. ஆனா எதுவுமே பண்ணாம மேல உச்சியில வாங்கி மாட்டினவங்களுக்கு இப்ப வாய்ப்பு என்பதே இல்லை. அதனால பெரிய அளவுல கிராஷ் ஆகும் பொழுது இங்க இருந்தவங்க மேபி மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில மேல் நோக்கி வரக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதா இப்போதைக்கு ஒரே தீர்வா இருக்கு. இந்த சமயத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அருமையான ஒரு டேட்டா ஒன்று இருக்குன்ட்ட. இந்த எஃப்ஐஸ்னுடைய டிஐஸ்னுடைய டேட்டா தான் ரொம்ப அருமையான டேட்டாவா வந்திருக்கு. இந்த மாதமே முடிய போகுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 மாதங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா கூட 2000 கோடி 2700 கோடி தான் எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த முறை நான் சொல்லக்கூடாதுன்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நடுவுல போய் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, நிறைய எஃப்ஐஎஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வாயை மட்டும் திறந்துடக்கூடாதுன்னே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா இன்னைக்கு 29ஆம் தேதி வந்துருச்சு, மாசமே முடிய போகுது. இந்த சமயத்துல எஃப்ஐஎஸ் 17,000 கோடி இப்ப வரைக்குமே போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான டேட்டா தான் இந்த எஃப்ஐஎஸ் டேட்டா. நண்பர்களே, இந்த ஜூன் மாசம் தொடங்கும் போது ஏதாவது ஹாலிடே இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஹாலிடேவும் கிடையாது. இனி ஜூலைலையும் கிடையாது, நேரா ஆகஸ்ட்ல தான் ஹாலிடே. ஸோ ஒரு லீவ் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு வராம ஏதாவது ஃப்ரைடே அல்லது மண்டே அந்த மாதிரி பீரியட்ல வந்துன்னா ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல லீவ் எடுத்து இருந்திருக்கலாம். பட் இந்த மாசத்துல லீவ் இருக்கு, ஆனா அது சாட்டர்டேவா விழுந்துருச்சு அப்படின்றது ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஏமாந்து பணம் விடுறது ஒரு விஷயம், இன்னொரு வகையில சம்பாரிச்சு வச்ச பணத்தை வேற எவனாவது நம்மளை ஏமாத்திட்டு போறது இன்னொரு விஷயம். ஒரு பொண்ணை வந்து 14 லட்சம் ரூபாய் ஏமாத்தி வாங்கியிருக்காங்க. இந்த தடவை எப்படி போன் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஸ்கேன் பண்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது லோக்கல் நம்பர்ல இருந்தோ கால் வரும். இந்த முறை இந்த பெண்ணுக்கு வெளிநாட்டிலிருந்து கால் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்க மேல 17 நம்பர் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதுல பல தில்லுமுள்ளு வேலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் போலீஸோட கால் கனெக்ட் பண்றேன்னு சொல்லி போலீஸோட கால் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி சைரன் சவுண்ட் எல்லாம் வருது. அப்பதானே போலீஸ்னு நம்புவாங்க, உங்களை நீங்களே லாக் பண்ணி நடு ரூம்ல உட்காருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் 14 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி ஆட்டையை போட்டிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல கூட நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். எத்தனையோ முன்னணி பங்குகள் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி நான் பார்த்திருக்கேன். ஸோ இழந்ததை மீட்டெடுக்கிறது பார்த்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில நம்ம கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டானுங்கன்னா அப்புறம் போலீஸ்க்கு இதுதான் வேலையா? அவங்க எத்தனை எச்சரிக்கை பண்றாங்க. இப்போ கூட சமீபத்தில் நான் வேற ஒருத்தருக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் வந்ததுன்னா யாரும் அட்டன் பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றாங்க. இத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லாஸ் பண்ணோம்னாக்கா அப்ப போலீஸ் போய் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிக்கிறதா வேலையா? ஸோ உங்க பணத்தை பார்த்து பத்திரப்படுத்திங்க நண்பர்களே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான தகவல், இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. அதாவது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இன்னைக்கு வந்து 22 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. பாயிண்ட் கணக்கில் தான் நீங்க பார்த்துக்குங்க, வெறும் பாயிண்ட் கணக்கு, பர்சன்டேஜ் கணக்கு கிடையாது. நான் வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துலாம் நிஃப்டி அப்போ 3000 அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஒரு காலத்தில் 8000 இப்படின்லாம் இருந்தது. அப்பவும் இதே மாதிரி பாயிண்ட் கணக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தானு, 50 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அல்லது ஒரு 25 பாயிண்ட். என்னைக்கு ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் நிஃப்டி மூவ்மெண்ட் காட்டுதோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது மார்க்கெட்ல நடக்கும். இப்ப 20 வருஷம் பக்கத்துல டைமே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மார்க்கெட் இப்ப 25,000 வந்துருச்சு. இப்பவுமே நம்ம என்னன்னா பாயிண்ட் கணக்குல தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் தான் மார்க்கெட் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக நகர்ந்துட்டு இருக்கு. என்னைக்கு ஒரு நாள் 300 பாயிண்டோ அல்லது 500 பாயிண்டோ மூவ் ஆகும் பொழுது தான் மார்க்கெட்டில் பெரிய சம்பவம் அப்படின்ற மாதிரி நடக்குது. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? அன்னைக்கு 3000 பாயிண்ட் இருக்கீல, 8000 பாயிண்ட் இருக்கீல, 100 பாயிண்ட் அப்படின்றது கணக்கு பார்த்தீங்கன்னாவே 1.25% ஆச்சு அந்த காலத்திலேயே. ஆனா இப்பவும் 100 பாயிண்ட் நகர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, இன்னும் 50 பாயிண்ட் நகர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இன்னும் அந்த பாயிண்ட் கணக்குக்கு தான் பண்றாங்க. இதே ஒரு 1.5% ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட் தினமும் ஆக வேண்டும். 25,000 பாயிண்ட் இருக்கீல, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 300 பாயிண்ட் அல்லது 250 பாயிண்டாவது மேலே கீழே ஏறி இறங்கணும். இப்படி 20 வருஷம் ஆகியும் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாம பாயிண்ட் கணக்கிலேயே இந்த நிப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா சத்தியமா சொல்றேன், உலகத்திலேயே விலைவாசி இல்லாத ஒரு பொருள்னா இந்த நிப்டி 50 இண்டெக்ஸா தான் இருக்கணும். ஏன்னா இவன் 15-20 வருஷமா பாயிண்ட் கணக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கானே ஒழிஞ்சு பர்சன்டேஜ் கணக்குக்கே வரமாட்டேங்கிறான். என்னைக்கு ஒரு நாள் இவன் பர்சன்டேஜ் கணக்குக்கு சுதாரிச்சு திரும்பி வர்றானோ அன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ட்ரேடர்களுக்கு வசந்த காலமா இருக்கும். டெய்லி 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் ஏறி இறங்கினா என்ன ஆகிறது? அட பாவிகளா, கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லாதவங்களா இருக்கானுங்க. நம்ம சந்துமாவை பிடிச்சி இன்னைக்கு 8.5% இறக்கி விட்டுருக்காங்க. அதாவது இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்க சமயத்துல ஏகப்பட்ட பங்குகள் இன்னைக்கு மகிழ்ச்சியா 5%, 10%, 15% ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாவம் சந்துமாவை பிடிச்சி இன்னைக்கு 8% இறக்கி விட்டாங்க. இந்த சந்துமாவை நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இது பல பேர்த்துக்கு செல்ல குட்டியாக இறங்கினா ஏறுவதும் ஏறுனா இறங்குவதும் ஒரு மாதிரி ட்ரேடர்களின் வசந்த புரியாதான் இந்த சந்துமா இருந்துட்டு இருந்தது. அப்படி இருந்த சந்துமாவை இன்னைக்கு மேல் நோக்கி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஹையில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தான். இன்னைக்கு அதனுடைய அந்த ரிசல்ட் வந்ததை காரணம் காமிச்சு 8.5% பாவம் இறக்கி விட்டுட்டாங்க. அப்படி என்ன இந்த தவறு செஞ்சது இந்த சந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறே செய்யல. அவன் போன குவார்டரை விடவும் கொஞ்சம் அதிகமான லாபம் என்பது கொடுத்துருக்கான். ஆனா இவங்க மார்க்கெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன வருஷம் குவார்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நீ குறைவாக செய்திருக்கிறாய், அதனால இன்னைக்கு உன்னுடைய மார்க்கெட்ல நாங்க செலிப்ரேட் பண்ண விரும்பல, உன்னுடைய ரிசல்ட்டை நாங்க தலையில தூக்கி வச்சு ஆட விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பாவம் சந்துமாவை 8.5% இறக்கி விட்டாங்க. வருத்தம் தாங்க, நிறைய ட்ரேடர்களுக்கு மனசு வருத்தம் தான். ஆனா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்க மட்டும் ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா கீழே எங்காவது எடுத்துருப்பாங்க. கரெக்டா 6 மாசம் முன்னாடி ஹை பக்கத்துல வந்திருக்கும். சரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இது போட்டு வெளியே ஓடி வந்திருப்பாங்க. சரி, இருந்தாலும் மனசுக்கு கஷ்டமா தாங்க இருக்கு. பாவம் சந்துமாவை இன்னைக்கு 8% இறக்கி விட்டது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியே இல்லை. இந்த சமயத்தில் இன்னைக்கு மிகவும் முக்கியமான தகவல் என்னங்க, மாசமே முடிய போது ஒவ்வொரு நாளும் மணிமணியா முத்தா வாலட்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்குகளுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை. பஜாஜ் ஆட்டோ அவனு ஒரு வாலட்டிலிட்டியான ஆள் தான். மசகான் டாக் அவனு ஒரு வாலட்டிலிட்டியான ஆள் தான். அதுக்கப்புறம் இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட்டு, இந்த SJVN, ஓலா எலக்ட்ரிக், அமரராஜா, இன்னுமே நிறைய பங்குகள் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளுடைய ரிசல்ட் வருது. அப்ப அவங்களுடைய ரிசல்ட் நாளைக்கு இந்த மாதிரி 8%, 10% முன்ன பின்ன பிளஸோ மைனஸோ இருப்பானுங்களா அப்படின்ற ஒரு பரபரப்பு மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, சந்துமா 8% இறங்கிடுச்சு. இனி இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் எப்படா இவன்லாம் அண்ணன் எப்ப எந்திரிச்சு போவான், திண்ணை எப்ப காலியாகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கீழே எங்காவது வந்து உழுகுதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்தப்ப நிறைய பேர் டிவிடெண்ட் சம்பந்தப்பட்ட பங்குல பார்க்குறவங்க ஒரு முக்கியமான முடிவு அப்படின்றத எடுத்துருந்துருப்பாங்க. அதாவது கீழே இருந்து மேலே போனாலும் சரிதான், அல்லது கீழே போய் லாக் ஆனாலும் இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு எல்லாம் 4% அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஏதோ எங்கேயோ கீழே கடந்துட்டு இருந்தா, சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு திடீர்னு 5% முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து ஏறி இருக்கான். இதனால அந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்னு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. நண்பர்களே, இப்ப நாம பேச போறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது நான் போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த MMTC அப்படின்ற ஒரு பங்கு வந்து இன்னைக்கு 13% பக்கம் ஏறி இருந்தான். இதுக்கு முக்கிய காரணம் அவங்க வெளியிட்டு இருந்த ரிசல்ட் தான். அப்படி என்னையா நீ ரிசல்ட் கொடுத்துருந்த அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னாக்க அங்க ஒன்றும் பெருசா இல்லை, வியாபாரமே எதுவும் இல்லை. ஆனா 2 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பங்கு ஏறுதோ அல்லது கீழே இறங்குதோ அதுக்கு பெருசா லாஜிக் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா இதுக்கு லாஜிக் தேவையில்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நிப்டினுடைய முன்னணி இண்டெக்ஸ்கள்ல போய் பார்க்கும்பொழுது நிப்டி 500 இண்டெக்ஸ் அப்படின்றது இருக்கு. அதுல இந்த MMTC அப்படின்றது எடுத்து வச்சிருக்காங்க.
ஸோ இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு சந்தைக்கு வந்து ஒரு புடலங்கா நீளமாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது உடஞ்சு கிடந்தாலும் சரி, சந்தையில் ஏதாவது ஒரு பொருள் அப்படின்றது இருந்தால் தானே அந்த சந்தை இயங்கும். ஒரு தக்காளியே விற்கிறோம், ஆப்பிள் தக்காளி வந்தால் மட்டும்தான் சந்தையை ஓப்பன் பண்ணுவோன்னு இருந்தால் அப்புறம் அந்த சந்தைக்கு பெருசாக மவுஸ் இருக்காது இல்லையா? அதனால ட்ரேடபிலிட்டி, லிக்விடிட்டி அது போன்ற கான்செப்டுகள்லாம் வச்சு தான் இது போன்ற இண்டெக்ஸ்களை உருவாக்குறாங்க. ஆனால் அதுக்குன்னு மொத்தமாகவே ட்ரேடிங் மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அது உங்களுடைய பார்வைக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய முன்னணி இண்டெக்ஸ்களை காட்டுறாங்க. டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கிறது, பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் இருக்குது, செக்டோரல் இண்டிசஸ்னு முன்னணி பார்வைக்கு உங்க முன்னணியில் வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கும்பொழுது தான் ரொம்பவுமே சில முக்கியமான, ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி டிவிடெண்ட் 50 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிஃப்டி growth, அந்த மாதிரிலாம் சில இண்டெக்ஸ்களை உருவாக்குறாங்க. நீங்க அது மாதிரி இண்டெக்ஸ்களை போய் பார்க்கும்பொழுது தான் நாங்கள் இந்த மாதிரி எந்த பங்குல ஓரளவுக்கு அதிகமாக ஈல்டிங் இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு, அதே மாதிரி அந்த எந்தெந்த செக்டர்ல இருந்து நாங்க எப்படி சூஸ் பண்றோம், அந்த மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சுத்தமா ட்ரேடபிலிட்டி மட்டுமே அல்லது லிக்விடிட்டி சந்தைக்குள்ள அது அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நோக்கத்துல இல்லாம இந்த மாதிரி ரொம்பவுமே வேல்யூ பேஸ்ட்லயும் பண்ணக்கூடிய பங்குகள்லாம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அதுல ஒரு எத்தனை பங்கு வச்சிருக்காங்க, ஒரு 50 பங்குன்னு வச்சுங்களேன். இதையும் அதனுடைய டிவிடெண்ட் ஈல்டுகளை பொறுத்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய பங்குகள் ஏபிசி தரவரிசையில் அடுக்கிடுவோம். பேங்க் பரோடா, பிபிசிஎல், அசோக் லைலாண்டு, அது மாதிரி ரொம்பவுமே முன்னணியா ஃபேமஸா இருக்கக்கூடிய பங்குகள் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் மட்டும்தான் குறிக்கோளாப்பா, வெறும் வர்த்தகம் மட்டும்தான் உங்களுக்கு குறிக்கோளாப்பானா அப்படி கிடையாது. நம்ம போய் தேடி பார்க்கணும் அந்த எக்ஸ்சேஞ்சுகள் எந்தெந்த மாதிரி இண்டிசஸ் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்குன்னு அதான் சொல்லுவாங்களே, நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவனா இருக்கணும் அப்படின்றதுனால நல்ல பங்குகளை மட்டுமே இவன் லிஸ்ட் பண்ணிட்டாக்கா அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் பெருசா இன்கம் இல்லாமல் போயிடும்ல. எல்லாரும் நிஃப்டி 50 ஸ்டாக்குகளை மட்டும் வர்த்தகம் பண்றாங்க அப்படின்னாக்கா அப்புறம் எத்தனையோ கம்பெனிகள் வந்து லிஸ்ட் ஆக போக முடியும். அது பெரிய சப்ஜெக்ட். எது எப்படியோ ஒரே நேர்பார்வையில இவங்களுக்கு என்னப்பா ட்ரேடிங்க்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் இருந்தா போதும், அவனுங்கெல்லாம் சேல்ஸே பண்ணிடலாம் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அவங்களும் பொறுப்பா அனலைஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சுகளும் இந்த மாதிரி ரொம்பவுமே வேல்யூவா இருக்கக்கூடிய சில இண்டெக்ஸஸும் அவங்களும் 3 மாசத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பங்குகளை ஆராய்ஞ்சு இந்த மாதிரி இண்டெக்ஸ்களையும் வச்சிருக்காங்க. ஆனா யாருமே நல்ல விஷயத்த முதல்ல முன்னாடி வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப வார பத்திரிகைகளே எத்தனையோ இருக்கு, ஆனந்த விடன், குமுதம், குங்குமம் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்லயும் நடுப்பக்கத்துலயும் அப்புறம் என்ன வச்சிருக்காங்க? அது மாதிரிதான். இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் அப்பப்போ பேசலாமா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க நண்பர்களே. ஒரு முக்கியமான தகவல், யாராவது ஒருத்தர் வந்து டிவிடெண்டுக்காக பல பங்குகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டிவிடெண்ட் கூட அதனுடைய growth நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னு வச்சுங்களேன், வேறு விதமா ஸ்டாக்குகளை வந்து செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு 2 பங்குகள் பாருங்க. கனரா பேங்க் அப்படின்றதுடைய டிவிடெண்ட் ஈல்டுமே ஆல்மோஸ்ட் 3.5%, 3.5% தான். அதே மாதிரி இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டிவிடெண்ட் ஈல்டுமே 3 தான். அப்ப டிவிடெண்ட் அப்படின்ற ஸ்டாக்ஸ் ஒருத்தர் லிஸ்ட் பண்ணும்போது இப்படி 2 பங்குகள் வருது. இந்த ரெண்டுமே ஒரே டிவிடெண்ட் ஈல்டு தான் வர்றான். பட் கசக்குதா அப்படின்ற மாதிரி இந்த டிவிடெண்ட் கூடவே அதனுடைய ஸ்டாக் பிரைஸ் மேல் நோக்கி ஏறக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா ஜென்ரலா என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ ஒரு பங்கை விட இன்னொரு பங்கு அதிகமா லாபம் பண்ணா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. அந்த வகையில இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு 2600 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கனரா பேங்க் அப்படின்றதுடைய லாபம் அதை விட அப்படியே டபுள், 5000 கோடி. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்த கனரா பேங்க் இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வந்து பிடிக்கிறதுக்கு வெறும் 12% ஏறினா போதும். ஆனா இந்த பேங்க் ஆஃப் இந்தியா 2 பேருமே ஒரே டிவிடெண்ட் ஈல்டு தான். ஆனா பிரைஸ் வைஸ் பார்க்கும்பொழுது அவனோடவும் இவன் அதிகமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் இன்னும் 30% பக்கம் மேல் நோக்கி ஏறி வரணும். ஸோ எந்த ஒரு கான்செப்ட்னாலும் சரி, டிவிடெண்டை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அல்லது ஒரு growth பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அந்த சமயத்துல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஆனா அதனுடைய சேல்ஸும் சரி, ப்ராஃபிட்டும் சரி ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ்ல இப்படி ஒரு மாற்றம் என்பது நிகழ்து. நண்பர்களே, இந்த சமயத்துல இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஸ்டாக்குகளை பார்க்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் ரொம்ப மன வருத்தத்துல கவலையில் இருக்காங்க. ஏன்னா இவன் என்ன பண்ண போவானோ. இங்க பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு தடவை 2 days மூவிங் ஆவரேஜ் சுத்தி ஒரு கழுகு மாதிரி அப்படியே வட்டமிட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பாடுனது ஒரு பெரிய கும்பா. அதே மாதிரி இந்த முறையும் ஒரு கழுகு போலவே அவன் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இனி இவன் என்ன பண்ண போறான்?
ஏற்கனவே இறங்கினதுக்கு பழி தீர்க்கிற மாதிரி மேல போக போறானா, அல்லது அதான் முதல்லயே வட்டம் அடிச்சு கீழே இறங்கினல அதே மாதிரிதான் இப்பவும் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பண்ண போறானா அப்படின்றது தெரியல. ஸோ பழையபடி 40 பக்கம் கீழே விழுந்தா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி, ஆனா மேல் நோக்கி போச்சுன்னா இந்த மொமெண்டம் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி. ஸோ இவன் யாருக்கு அல்வா கொடுக்க போறான் அப்படின்றது இன்னும் சில மாதங்கள் கழிச்சு தான் தெரிய வரும். நண்பர்களே, யாராவது கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற பங்கு உண்மையிலேயே யாராவது வச்சிருந்திருப்பாங்க. அவன் கீழே இறங்கி கிடந்தா கடைசியில் இன்னைக்கு கண்டிப்பா அந்த பங்குகளை வச்சிருக்கிற பல பேர் கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு உச்சம் ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய்கள் பக்கத்துல இருந்தவன் 700 பக்கத்துல கீழே வந்து விழுந்தான். இப்ப மறுபடியும் 700 ரூபாயிலிருந்து 900 வரைக்கும் வந்து கரெக்டா அதனுடைய பழைய ஹையை தொட்டிருக்கான். இதனால ரொம்பவுமே நன்றிப்பா அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல வந்து IRFC அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. நீ என்னப்பா கண்டமுனூர் ஜமீன்தார் என்ன மோசம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி பல முதலீட்டாளர்களை மோசம் பண்ணி கீழே விழுந்து கிடக்கிறியே, நீ என்ன 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட பிக்கப் ஆவையா இல்லையா அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பண்ண வேலைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 220 ரூபாய் எங்க 140 ரூபாய் எங்க. அதுக்கு முன்னாடி 2023 லெவல்ல 70 ரூபாய் பக்கமெல்லாம் வேற இருந்திருக்கான். ஸோ கரெக்டா இந்த 140 இருந்து கீழே மறுபடியும் விழுந்தான்னா 50% பக்கம் கீழே போயிடுவானோன்னு ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குரூப் என்ன பண்றாங்க, கீழே இருந்து ஒருவேளை பழைய ஹைக்கு இது போவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த கம்பெனியினுடைய முக்கிய தகவல்கள் என்ன, டிவிடெண்ட் என்பது 1% என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கியா, சரி ஓகே, அப்ப குவார்டர்லி ரிசல்ட்டில் நீ என்ன பண்ணேன்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ஏற்றமே இல்லையேப்பா, உன்ட்ட ஒரு பிளாட்டா இருக்கியே, உன்னுடைய லாபம் என்பது பொதுவா இப்படி இருந்தா தானே சந்தோஷம் என்பது நிறைய வரும். நீ வந்து கீழையும் போகாம மேலையும் போகாம ஒரே அளவிலான லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கியப்பா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதனுடைய PEG ரேஷியோ 1க்கு கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து இன்னுமே 1.85 அப்படின்றது இருக்கிறதுனால லேட்டஸ்டா ஏறி வந்த மார்க்கெட்டினுடைய சமயத்துல இது பெருசா மேல் நோக்கி ஏறி வரல. அடுத்தடுத்த மாதங்கள்ல இவனுடைய பாட்ஷா பழிக்குமா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தாதான் தெரிய வரும். ஆனா இப்போதைக்கு ஒரு வருஷத்தினுடைய உச்சியிலையும் 2 வருஷத்தினுடைய லோக்கு நடுவுல சென்டர் பாயிண்ட்ல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறதா இந்த IRFC அப்படின்ற பங்கு. நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது, இந்த JM Financial அப்படின்ற பங்கு 2% என்பது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தினுடைய லோல 170 ரூபாய் வரைக்கும் போனவன் 80 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் 126, ஆல்மோஸ்ட் 60% என்பது ஏறி வந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஒரு ஃபுல் இயர் டேட்டால என்ன வருமானம், 2024 ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு 31 கோடி தான் லாபம் என்பது காமிச்சான். அப்ப என்ன ஆகுதுன்னா 700 கோடியிலிருந்து அப்படியே ஒரு வீழ்ச்சி 31 கோடி. அப்புறம் மறுபடியும் இப்ப முழு ஆண்டு வருமானம் என்பது எடுத்து பார்க்கும்பொழுது 774 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். இது எதனால சாத்தியம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தினுடைய ஒவ்வொரு குவார்டர்களையும் 150 கோடிக்கு மேல லாபம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலதான் மறுபடியும் அவனால பிக்கப் ஆகி மேல் நோக்கி வர முடிஞ்சது. ஸோ எல்லாருடைய பங்கு இந்த மாதிரி பிக்கப் ஆகி மேல் நோக்கி வந்ததுன்னா மகிழ்ச்சியா தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.